ஹலோ காய்ஸ், பாய் பாய் இங்கிலாந்து, பாய் பாய். வேற என்ன சொல்றது? இந்த இங்கிலாந்து டீம் வந்து 2019ஆம் ஆண்டு ஐசிசி வேர்ல்ட் கப்பை வந்து வென்றுது. சரி, இதோடய இவங்க ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு பெரிய டீமா வந்துருவாங்க. இனி இவங்களை உடைக்கிறாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்டிங் ஓடர், நல்ல போலிங் வச்சிருக்கிறாங்க, சமாளிக்கிறான். ஆச்சர் வந்திருக்கிறான். ஆச்சரையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இவங்க எல்லாம் ஒரு நல்ல டீமா இருப்பாங்கன்னு பார்த்தா ஆச்சரும் காயத்தால வழியில போக மோர்கன் ஓய்வுக்கும் பிறகு இங்கிலாந்து டீம் வந்து சுதப்பவே வலிக்கிட்டுன்னு சொல்லலாம். அது போக 2023ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் முடிய அதுலயும் எனக்கு பிரச்சனை நடந்தது. அதுல வந்து முதலாவது வந்து நம்மட டேவிட் மேலன் வந்து எல்லா தொடர்லையும் நல்லா செஞ்சவர். அதுலயும் ஒரு செஞ்சரி அடித்தவன். மிச்ச மச்சுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க எறியணும்னு அவனை தூக்கி எறிஞ்சு அவனை வலுக்கட்டாயம் ஓய்வு வர வச்சு, அடுத்ததா வந்து நம்மட பேஸ்டோக்கும் வலுக்கட்டாயமான ஓய்வை கொடுத்து வேர்ல்ட் கப் போட. அதுக்கு பிறகு பின்னுக்கு பட்லரையும் வேர்ல்ட் கப்புக்கு பிறகு கொஞ்சம் நாள் எடுக்காம பேருந்து அடுத்து கட்டினா போட்டிருந்தவங்க. சரியோ, அதோட ஜோய் ரூட், முக்கியமா ஜோய் ரூட் தான் என்ன சொல்றது, ஜோய் ரூட் தான் அந்த ஒரு ஒன் டவுன் இறங்கி வந்து ஒரு மேட்சை எடுத்து கொண்டு போறது, ஒரு ஐசிசி தொடர் 2ஆம் மேட்சை காப்பாத்துறது, ஒரு முக்கியமான நேரங்கள்ல ஸ்பின் விச்சுகள்ல எல்லாத்திலையும் காப்பாத்துறது இந்த ஜோய் ரூட் தான். சும்மா இந்த மெழுகின பிச்சில மற்றவங்க போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு இனிமேல் இங்கிலாந்து வந்து பேஸ்பால் கிரிக்கெட் தான் விளையாட போகுது, இந்த ஜோய் ரூட் அவன் இவன் டேவிட் மேலன் எல்லாம் தேவையில்லை என்று கலைச்சி விட்டுட்டு இந்த பேஸ்பால் கிரிக்கெட் விளையாட துவங்கினான். இந்த ஹாரி புரூக்கை நம்பி. உண்மையிலே ஹாரி புரூக் ஒரு நல்ல பிளேயர், டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறாரு, ஓகே. ஆனால் எல்லா கிரவுண்ட்லயும் விளையாடுவார்னு கேட்டா இல்ல. இந்த லிவிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிப்பார் தான், ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா அவரும் எல்லா கிரவுண்ட்லயும் அடிப்பாருன்றது சந்தேகம் தான். அவரையும் எடுத்தது. சரியோ, இப்படி கனபேரை வச்சுக்கொண்டு நல்ல நல்ல ஆக்கள் எல்லாத்தையும் திரட்டி விட்டுட்டு பேஸ்பால் கிரிக்கெட் விளையாட வலிக்கிட்டான். பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடினா அது அவைகளுக்கு ஒத்து வரையில. கடைசியா இப்ப இந்தியா தொடர் வரையில என்ன செஞ்சினோம், ஜோய் ரூட்டா கொண்டு வருவோம். நைஸ் ஆண்டு ஜோய் ரூட்டா கொண்டு கொண்டா ஜோய் ரூட் ஓகே, ஓரளவுக்கு சமாளிக்கிறான் இந்த காலகட்டத்துல. ஆனா மற்றாக்கள் ஒருத்தர் சோபிக்கிறாங்க இல்லையே. பட்லரை திருப்பி கொண்டா பட்லர்ல என்ன சிக்கலண்டா, பட்லர் வந்து வளமை மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரோக் சூன்ல வந்து வெட்டிங் பண்ற இல்ல, நல்லா பின்னுக்கு வந்து மஜா காப்பாற்றணும், தான் ஒரு கேப்டன் தன்னுடைய இயல்பை மாத்தி விளையாட வலிக்கிறான். என்னன்னு சொல்றது, வந்தானா 4 பந்தை பார்த்தானா அடிச்சு முடிச்சானா போனாட்டு இருந்த நம்மட பட்லர் வந்து மச்ச கொண்டு போற நிலைமை, அந்த நிலைமை இந்த நிலைமை என்று அவனுக்கு பிரஷரை கொடுத்து அவனே ஃபோம் இல்லாம ஆக்கி அவனும் இப்ப கேப்டன்ல இருந்து ஓய்வு பெற கட்டத்துக்கு போயிட்டான். ஓய்வு பெற்றுட்டான் கேப்டன்ல இருந்து. நான் இனிமேல் கேப்டன்ஷிப் செய்ய மாட்டேன், நான் டீம்ல விளையாட போறேன், ஆனா நான் வந்து கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறேன்னு எனக்கு இப்போதைக்கு இல்ல ரெண்டு கண் கலங்கி நேற்று சொன்னதை பார்க்க கவலையா இருந்தது. அப்ப அப்படி போகுது பட்லர்ட்ட கதை. அங்கால பார்த்தா பெத்தல் என்று சொல்லி ஒரு கூட இருந்தாங்க. இவன் கிட் பண்ணுவான். இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபில பெத்தல் இல்ல, ஒருவேளை பெத்தலும் இருந்தா அடிச்சிட்டு போகிறாங்க. பெத்தல் இருந்தாலும் வேற அடிக்கிறாள், எல்லா கிரவுண்ட்லையும் பெத்தலாலையும் அடிக்கிறாள். சரியோ, இந்த பெத்தல், லிவிங்ஸ்டன், ஹாரி புரூக், சால்ட், முக்கியமா இந்த சால்ட்டை சொல்லவே மறந்துடு. இந்த சால்ட் வந்து ரோயின் இடத்துல இல்லாட்டி பேஸ்டோட இடத்துல நாங்கள் 2 வைங்க. ரோயும் பேஸ்டோவும் சேர்ந்து ஓப்பனா விளையாடிக்க அப்படி இருந்தது. உண்மையிலே ரோய் ஃபோம் இல்லாம போனா வெளியில போட்டான் ஓகே. ஆனா பேஸ்டோ வந்து 2023ஆம் ஆண்டு வேர்ல்டு கப்புக்கு பிறகு அவனை எடுக்கல. ஆனா துபாய் கிரவுண்ட்ல, பாகிஸ்தான் கிரவுண்ட்ல கட்டாயம் வந்து பேஸ்டோ வந்து செஞ்சிருப்பான். பேஸ்டோவை எடுக்கல, கலைச்சி விட்டுருந்தோம். சரியோ, இந்த சால்ட்டை நம்பி எடுத்துட்டு சால்ட் என்ன செய்யறான்டா, வருவான் போஸ்டோவை 2 4 அடிப்பான், ஆள் அவுப்பட்டு வெளியில போடும். சரி போனா போதுன்னு திருப்பி அவனுக்கு சான்ஸா கொடுக்க அவன் திருப்பி அதைத்தான் செய்யறான். இங்கிலாந்து விடுற முதல் புல ஓப்பனிங் வளமையா வந்து பேஸ்டோவும் ரோயும் ஓப்பன் இறங்கினாங்கண்டா ஒரு வேளை 10 ஓவர் 15 ஓவர் நின்றாங்கன்னா 120 150 ரன் தான். அதுல மாற்றத்துக்கு நம்ம இல்லை. அப்படி ஒரு ஹிட் பண்ணி அப்படி ஒரு லாங் இன்னிங்ஸா விளையாடக்கூடிய ஆட்கள். இவன் இன்னும் கொஞ்சம் ஹிட் பண்ணுவோம் பார்த்து லாங் இன்னிங்ஸை தவிக்கணும். அதாவது என்ன சொல்றது, ஒரு 3 ஓவர் 35 40 ரன் அடிச்சு போட்டு சரி 2 விக்கெட்டும் சரி. ஆனா பென் டக்கெட் இருக்காரோ, பென் டக்கெட் ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர் நினைச்சது. பென் டக்கெட் வந்து உண்மையிலேயே நல்லா விளையாடுறாரு. அதுல முக்கியமா ஒரு இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியாவோட 168 ரன் அடிச்சிருந்தேன். அப்படி ஒரு அடி வேற ஒரு ஆள் இன்னொரு மேட்சில் அடிச்சிருந்தா கூட இன்றைக்கு இங்கிலாந்து வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஒருத்தருமே அப்படி ஒரு அடியை அடிக்கவே இல்லை. ஜோய் ரூட்டை நம்பி ஓடிய கிரிக்கெட் விளையாடணும்ன்றது பார்க்கவே அப்பட்டமா தெரிஞ்சது. அது போக அடுத்த கட்டத்துக்கு வர்றா அங்கால பேட்ல ஓப்பன் வந்து பென் டக்கட், அடுத்தது வந்து ஜோய் ரூட், அடுத்தது வந்து கடைசியா பட்லர். இந்த 3 பேர்ல 2 பேர் அடிச்சா மட்டும்தான் பெரிய ரன் வரும் என்ற அளவுக்கு இங்கிலாந்து டீம் போட்டுது. ஆனா இந்த மெக்குலம் இருக்கிறாரோ இப்பவும் பேஸ்பால் கிரிக்கெட்டுக்காக நிற்கிறேன். பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுவோம், விளையாண்டு சேர்ந்து அடிப்பான், ஸ்பின்னுக்கு அடிக்கலாது. ஒருவேளை இந்தியாவோட எல்லாம் போனீங்கன்னா இந்தியா கிரவுண்ட்ல 3 லெக் ஸ்பின்னர் எடுத்தாங்கண்டா என்ன செய்விய, ஒன்றும் செய்யல. ஜடேஜா வர்றான், அக்ஷர் பட்டேல் வர்றான், குல் டீப் வரான். முன்னுக்கு புது பந்தில் சமய ஒரு விக்கெட், பும்ரா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கண்டா சரி, அங்க 3 ஸ்பின்னரையும் போட்டு சுழட்டி எறிஞ்சு போடுவாங்க இந்தியா டீம். அதை வந்து மைக்கேலன் யோசிக்கிறாரு இல்லையோன்றது எனக்கண்டா தெரியல. மற்றது பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கணும். பென் ஸ்டோக்ஸுக்கு வந்து விலைக்காட்டான ஓய்வு தான். ஆனா பென் ஸ்டோக் ஓய்வு பெற்ற மாதிரி போயிட்டார். அதை விடுவோம்.
பென் ஸ்டோக்ஸ் ஓய்வு பெற்று போனாலும் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கணும், மொயின் அலி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கணும். அதாவது வந்து 5 பேட்ஸ்மேனையும் எடுத்து போட்டு அங்கால பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரையும் மொயின் அலி மாதிரி ஒரு பிளேயரையும் எடுத்தால் 2 போலிங்கும் வந்துடும், 2 பேட்டிங்கும் வந்துடும். சரியோ? ஆனா அதையும் இங்கிலாந்து எடுக்க தவறுது. இங்கிலாந்து 5வது போலிங் நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லிவிங்ஸ்டனும் ஜோய் ரூட்டும் இருக்கிறாங்க. லிவிங்ஸ்டனையும் ஜோய் ரூட்டையும் வச்சு என்னென்ன 5வது போல்றா ஓடிய கிரிக்கெட்ல சமாளிக்கிறது? சமாளிக்கவே இல்லாது இங்கிலாந்தால. அதான் கூட ரன்னை கொடுக்குது. ஒரு போலிங் பலமான 4 போலிங் நல்ல போலிங் இருந்தா ஒரு போலரை இப்படி எடுத்து போட்டு சமாளிக்கிறாங்க. அவசரியா பாருங்க ஓரளவுக்கு சமாளிக்கிறாங்க. சரியோ? ஆனா வந்து இங்கிலாந்து அவ்வளவுக்கு சமாளிக்கிறான். அதுலேயும் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துடுறேன். இந்த ஆஜர் வந்து காயத்துக்கு பிறகு காயம் வந்து போய் வந்து கடைசியா இப்ப வந்த இல்லையும் இந்தியா தொடரையும் போட்டு அடியேன்னு அடி வாங்கியிருக்கிறேன். அதுலேயே முக்கியமா அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் போட்டு அடியேன்னு அடிக்கிறான், திலக் வர்மா ஒரு மேட்ச் போட்டு அடியேன்னு அடிக்கிறான், அதெல்லாம் போக கார்த்திக் பாண்டியா ஒரு மேட்ச் போட்டு அடியேன்னு அடிக்கிறான். சரியோ? அங்கே இருந்து தப்பி வந்து சாம்பியன் ட்ரோஃபிக்குல வந்தா சாம்பியன் ட்ரோஃபில வந்து இங்கிலீஷ் போட்டு அந்த அடி அடிக்கிறான். சரி, இங்கிலீஷ் அடிச்சான், இந்தியாக்காரங்க அடிச்சாங்க, எல்லாம் சரி. அடுத்த மத்தியில் ஆப்கானிஸ்தான் சர்தான் வந்து ஒரு ஓவரில் 20 ரன் அடிக்கிறான் ஆச்சருக்கு. ஒரு உலகத்தரம் வாய்ந்த பாஸ் போலர், 140க்கு மேல போடக்கூடிய ஒரு வீரர், இங்கிலாந்தின் ஒரு முன்னணி பாஸ் போலர். அவரை நம்பிதான் இங்கிலாந்து டீம் வந்து இந்த முறை சாம்பியன் ட்ரோஃபிக்கே களம் இறங்கி இருக்குது. ஒரு வேர்ல்ட் கப்பையே அவரை நம்பி எடுத்து வேர்ல்ட் கப்பை வென்ற டீம் இங்கிலாந்து. அப்படி இருக்க அந்த ஒரு போலரை 20 ரன் அடிக்கிறான் ஒரு ஆப்கானிஸ்தான் வீரன், 23 வயசு வீரன். ரெண்டா ஒன்றில் அவன் நல்லா விளையாடுறானா இல்ல ஆச்சர் சரியா பந்து போடுறானான். அதுலயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அவன் மட்டும் அடிச்சிருந்தா பரவாயில்ல, மிச்சம் எல்லாரும் தானே அடிச்சிருக்காங்க. அப்ப ஆச்சர்ட்ட வந்து சரி வரையில. சரி, இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோடையாவது நல்லா போடுவான்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவோட முதல் 10 ஓவரும் நல்லா போட்டான். சரியோ? நல்ல ஸ்விங் அடிச்சது, நல்லா எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு பின்னுக்கு ஓவர்கள் வந்து அடி வாங்குறான். அங்கால ஸ்பின்னர் எடுத்துக்கொண்டீங்கன்னா ரஷீத் மட்டும்தான், காலாகாலமா ரஷீத் மட்டும்தான். ரஷீடும் வந்து வயசு வந்துட்டு ரஷீடும் ஓய்வு பெற்றா இங்கிலாந்துல ஸ்பின்னே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் இந்த லிவிங்ஸ்டனையும் ஜோய் ரூட்டையும் ஸ்பின் ஆகும் யோசிக்கிறாங்களோ இங்கிலாந்து டீம் எனக்கு கண்டா தெரியல. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு போலிங், கேவலமான ஒரு பேட்டிங் வச்சிருக்க டீம் தான் இப்ப இங்கிலாந்து டீமா இருக்குது. அதுக்காண்டி ஆக்கள் இல்ல, அதனால இப்படி செய்யறாங்கன்னு இல்ல, ஆக்கள் இருக்கு, சரியான தேர்வு இல்ல. போலிங் பிரச்சனை இருக்குதான், அது ஓகே, நான் இல்லையன்னு சொல்லல. பேட்டிங்ல தேர்வு சரியான புள்ளின்னு தான் சொல்லணும். சிமித்த கொண்டது வண்டவனா இருக்கிறாங்க. இந்த வண்டவன் பிளேயர்ன்றது வந்து என்னன்னு சொல்றது, ஒரு விராட் கோலி விளையாடுற இடம், கேன் வில்லியம்சன் விளையாடுற இடம், ஸ்டீவன் ஸ்மித் விளையாடுற இடம். அப்படி பார்க்க இங்கிலாந்துல வந்து ஜோய் ரூட் விளையாட வேண்டிய இடம். ஆனா அதை ரூட்டுக்கு கொடுக்காம ரூட்டை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆக்கி பின்னுக்குறாக்கி அந்த 2வது விக்கெட்டையும் வேலையை கொடுத்து அதுக்கு பிறகு வார ஹரிபுருக்கை வந்து இன்னும் ப்ரெஷர் ஆக்கி இவங்க எல்லாம் அவுப்பட்டு முடிய வார பட்லர் வந்து கடைசி 10 ஓவருக்கு வந்து அடிச்சு போட்டோ இல்லை கடைசி 15 ஓவருக்கு வந்து அடிச்சு போட்டு போனான்னா அது பெரிய ரன்வர். ஆனா நேற்று பார்த்தா 16வது ஓவரோ 17வது ஓவரோ வந்து இறங்குறான் நம்மட ஜோஷ் பட்லர். அப்ப இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இவங்க விட்டுட்டு திருப்பி என்ன செய்ய போறாங்கண்டா, இப்ப பட்லரை ஓய்வு வர வைக்க போறாங்க கொஞ்ச நாள். சரியோ? பட்லரையும் ஓய்வு வர வச்சுட்டு ஜோய் ரூட்டும் அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் விளையாடுவானோன்னா எனக்கு கண்டா தெரியல. ஜோய் ரூட்டையும் நிப்பாட்டி போட்டு உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் சின்ன பிள்ளைகள் எடுத்து வந்து தங்கட பிச்சில மொழி போட்டு அடிக்கிறது. அடிக்க ஒருத்தர் 100, ஒருத்தர் 150, அது 70 கோல் 75 கோல் எல்லாம் அடிச்சு போட்டு கடைசி அவர் இந்தியா கிரவுண்ட், ஸ்ரீலங்கா கிரவுண்ட், 2 ஆசியா கிரவுண்டுக்குள்ள வரைக்க சொதப்பா வலிக்கிட்டு விடும். அதுல மாற்றம் இல்லை. சரியோ? இதெல்லாம் எப்படி இருக்கா? நேற்று வந்து 179 ரன் வந்து இங்கிலாந்து டீம் மட்டும் அடிச்சது. சரி, 179 ரன் அடிச்சது ஒரு கொஞ்சம் டைட் ஆக்கியாவது மச்சம் முடிப்பாங்கன்னு பார்த்தா முதல் 2 விக்கெட்டும் வேலைக்கு போனாலும் அங்கால வண்டுசனும் கிளாசனும் போட்டு ஒரு காட்டி போட்டாங்கன்னா சொல்லணும் 29வது ஓவர்ல அந்த மச்சம் முடிச்சு போட்டாங்க. அதுவும் அப்படி இருக்க இந்த போலிங் எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சர் வந்து முன்னுக்கு நல்லா போட்டாலும் 9 ஓவர் முடிவில் 54 ரன்னா கொடுத்து வச்சிருக்காரு. அதுவும் வந்து 179 டார்கெட் இருக்கேன். இதுவே ஒரு 350 டார்கெட் இருந்திருந்தா அவரையும் போட்டு ஷாக் ஓடிருப்பாங்க. அங்கால ஸ்பின்ன பாத்தீங்கன்னா அடில் ரஷீத் 7 ஓவர் 37 ரன்னுக்கு ஒரு விக்கெட். உண்மையிலேயே நல்லா போட்டிருக்கேன்னு சொல்லணும். உண்மையிலேயே அவரை தாண்டி ஸ்பின்னர்ஸ் பாக்க இந்த தொடர்ல பெருசா யாருமே சோதிச்ச மாதிரி தெரியல. ரஷீத் கானுக்கு அடி விழுது, இவனுக்கு அடி விழுது, பெரும்பாலும் எல்லாருக்கும் தூக்கி போடுற போலர்ஸ் எல்லாத்துக்கும் அடி விழுது. சரியோ? அப்ப வந்து ரஷீதை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இங்கிலாந்து வந்து இன்னொரு நல்ல ஸ்பின்னரையும் ஃபாஸ்ட் போலிங் எல்லாரையுமே மாற்றணும் போல இருக்கு. எல்லாரையும் மாற்றி அங்கால பெட்டிங்ல வந்து பேஸ்டோவை கட்டாயம் எடுக்கணும். 2 ஆல்ரவுண்டரை கட்டாயம் இங்கிலாந்து டீம் வந்து கண்டுபிடிக்கணும். காலகாலமா இங்கிலாந்தை காப்பாற்றுறது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான். கோலிங்வுட், ஃபிளின்டாஃப், பென் ஸ்டோக்ஸ், அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் திரும்ப இங்கிலாந்துக்கு வெறும் வரைக்கும் இங்கிலாந்து வந்து மீளாது. என்னதான் பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடினாலும் சரி, என்ன கிரிக்கெட் விளையாடினாலும் சரி, கண்டிப்பா மீளான்னு சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.